அனைவருக்கும் வணக்கம். பைத்தான் டுட்டோரியலுக்கு eGovernance HelpDesk சேனல் வழியாக உங்களை வரவேற்கிறோம். போன வீடியோவில் நாம் பைத்தானோட ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸ்டாண்டர்ட் இன்புட்டான இன்புட் மெத்தட் மற்றும் கமாண்ட்ஸான சிங்கிள் லைன் கமாண்ட்ஸ் மற்றும் மல்டி லைன் கமாண்ட்ஸை பார்த்தோம். அடுத்தது பைத்தானோட டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல பைத்தான் டேட்டா டைப்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு வேரியபிள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிற சொல்றதுதான் டேட்டா டைப். பைத்தான் டேட்டா டைப்ஸை அதன் யூசேஜை வச்சு அதை கேட்டகரிஸை நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூமெரிக்கல் கேட்டகரி, ரெண்டாவது டெக்ஸ்ட், மூணாவது பூலியன், அடுத்தது ஆர்டர் சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா, கீ வேல்யூ பேர், செட்ஸ், லாஸ்டா பைனரி டேட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம நியூமெரிக்கல் டேட்டா டைப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நியூமெரிக்கல் டேட்டா டைப்ங்கிறது நம்பர் வேல்யூ வச்சிருக்கிறது. ஹோல் நம்பர் எல்லாம் டினோட் பண்றது இன்டிஜர்னு சொல்லுவாங்க. அதுக்கு INT அப்படிங்கிற இன்டிஜர் கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இதுவே வேல்யூல பிரிசிஷன் இருந்துச்சுன்னா அதை float அப்படிங்கிற கீவேர்டு வச்சு டினோட் பண்ணுவாங்க. அதாவது floating point நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரியல் மற்றும் இமேஜினரி நம்பர் இருந்துன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்பாங்க. சோ அதை டினோட் பண்றதுக்கு காம்ப்ளெக்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டெக்ஸ்ட் கேட்டகரி வருவோம். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் சேர்ந்ததுதான் டெக்ஸ்ட்பாங்க. இங்க பைத்தான்ல இது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டினோட் பண்றதுக்கு str அப்படிங்கிற கீவேர்டு வச்சு டினோட் பண்ணுவாங்க. ட்ரூத்தி அண்ட் ஃபால்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு பூலியன் சொல்லுவாங்க. அதுக்கு பூல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எலிமெண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம கிட்ட டேட்டா டைப்ஸ் இருக்குதுங்க. அதுல லிஸ்ட், டியூபிள், ரேஞ்ச் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. டியூபிள் டப்பிள்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கீ மேப், ஒரு கலெக்ஷன்ல வேல்யூவை கீயை வச்சு ஆக்சஸ் பண்றதுக்கும் கீயை வச்சு வேல்யூவை அசைன் பண்றதுக்கும் யூஸ் பண்றதுதான் கீ மேப். இதுக்கு டிக்ஷனரி டிஸ் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு இதை டினோட் பண்ணுவாங்க. ஒரு அன்ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு செட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல யூனிக் வேல்யூஸ் தான் வச்சிருக்க முடியும். சோ இதுல ரெண்டு கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒன்னு செட் அண்ட் அனதர் ஒன் ஃப்ரோசன் செட். ஃப்ரோசன் செட்ங்கிறது அன்ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஐட்ரேட்டபிளா கொடுக்கிறது தான் ஃப்ரோசன் செட். அடுத்தது பைனரி. பைனரிங்கிறது ரா டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் பைனரி. இதுல 3 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒன்னு பைட் அரே, லாஸ்ட் ஒன்னு மெமரி வியூ. அடுத்த சீசன்ல அடுத்த கீவேர்ட்ஸை பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை எடுத்து வருவதற்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எனவே eGovernance HelpDesk சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். புதிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துள்ளது என்றால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யலாம். கொஸ்டின்ஸ், குறைகள் இதுபோன்று ஏதேனும் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். அதற்கு நாங்கள் தேவையான பதில்களை உங்களுக்கு வழங்க நாங்கள் காத்து இருக்கிறோம். மற்ற சோசியல் மீடியாக்களையும் நாங்கள் இருக்கங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம்.